ச்சே, எத்தனை ஃபைல் தான் ஒரு நாளைக்கு பார்க்க. இன்னும் அந்த கேஸே முடிக்க காணல. இதுக்குள்ள அடுத்த கேஸ் ஃபைல நம்ம கைக்கு வந்தாச்சு. எப்படி முடிக்கன்னு தெரியல. ம், எப்படி முடிக்க? பொண்ணுத்துல எதுக்கு இப்ப இத்தனை கேஸ் ஏந்திரையில கட்டியிருக்கான்? சார், ம், என்ன? இல்ல இன்னைக்கு நீங்க டியூட்டிக்கு போகலையா? போகணுமா? சாயங்காலம் போகணும். இன்னைக்கு பகல்ல டியூட்டி இல்ல. அதான் உட்காந்து ஃபைல பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீ உட்காந்து பாடி. நாளைக்கு செமஸ்டர் போகணும்னு சொன்னல. ஆமா சார். எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம 9 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். சரி, நான் டியூட்டி போயிட்டு காலையில தான் வருவேன். இப்படி 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வந்துட்டு கூட்டிட்டு போறேன். ஒருவேளை நான் வரக்கு நிறைய ஆட்டோ பிடிச்சி போயிரு. சரியா? ஒத்தையிலையா? பயப்படாம தைரியமா போ. அதிக மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணிடு. சரி சார். சரி, நீ படி. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா? இப்பதானே காலை சாப்பாடு சாப்பிட்டோம். ஒரு 12 மணி 1 மணிக்கு ரெடி பண்ணித்தா. சரிங்க சார். நான் அந்த ஃபைல் எல்லாம் பார்த்து டயர்டா இருக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா தலை வலிச்ச மாதிரி இருக்கு. சும்மா காடல நின்றுட்டு வரேன். சரிங்க சார். நீ படி. என்ன பண்ண? சோம்பலாவும் இருக்குது, ஃபைலையும் பார்க்கணும். சரி, கொஞ்சம் வெளியில நின்றுட்டு வருவான். நெஞ்சுக்குள்ளே இன்னாரின்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண். இதெல்லாம் ரோஸ் பூச்செடி வாங்கி வச்சிட வேண்டியதான். பார்க்க அழகா இருக்கும். வீட்டுல பொம்பளைங்க இருந்தாதான் ஐயா வீடு வீடாவே இருக்குது. பொம்பளை பிள்ளை இருக்கிறனாலதான் அது வைக்கணும் இது வைக்கணும் தோணுது. நாளைக்கு டூட்டி முடிஞ்சு வரும்போது நிறைய ரோஸ் தொட்டி வாங்கிட்டு வரணும். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா? அப்படி நெஞ்சுக்குள்ள இப்ப யார் இருக்கா? நெஞ்சுக்குள்ள யாரோ வந்த போய்னா இன்னைக்கு நான் வருவேன்னு தெரிஞ்ச ஸ்டேஷனுக்கு வரல. ஐயோ, எப்படி நான் இதை மறந்தேன்? ஐயோ, அவ வேற உள்ள இருக்காளே. நான் எப்படி இதை மறந்தேன்? அது அங்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருந்த. நீ ஏன் வந்துட்ட? நான் காலையில 7 மணிக்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். 7 மணி வண்டின்னு உங்களுக்கு தெரியாதே? 7 மணியா? மணி 11 ஆயிட்ட. சாரி, நான் டூட்டி முடிஞ்சு இப்பதான் வந்தேன். நீ பாட்டுக்கு ஆட்டோ. சாரி, நான் டூட்டி முடிஞ்சு வந்தேன்னா மறந்துட்டேன். அசதியில இருந்தேன்னா தூங்கிட்டேன். தூங்குன மாதிரி தெரியல. சந்தோஷமா இருந்துச்சு. நெஞ்சுக்குள்ளேன்னு பாட்டு படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்ததே. இல்ல, தூங்கி இருந்துச்சுட்டு. இதுக்கு மேல என்னால மழுப்ப முடியாது. சாரி, நீ வரதே நான் மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? சாரி சாரி, நான் மறந்துட்டேன். தப்புதான் தப்புதான் தப்புதான். சாரி சாரி சாரி. சாரி 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 சாரி, நான் மறந்துட்டேன். தப்புதான் தப்புதான் தப்புதான். எனக்கு வேற வழி இல்லன்னு எப்படி நான் இந்த தடவை நம்ம காலையில இருந்து விழுவானே மறந்துட்டேன்னு என்கிட்ட சொல்றீங்க. ஐ ஹேட் யூ. உங்களால நான் பைத்தியமாக போறேன். சாரி சாரி, தப்புதான் தப்புதான். நான் வந்துக்கணும். மறந்த தப்புதான் மறந்துதான். எப்பவும் லீவ் வந்து நீனா வந்துருவியா அப்படி நினைச்சிட்டேன். சாரி சாரிடி, மறந்துட்டேன்டி. உங்களால எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன நீங்க மறந்துட்டீங்களா? என்ன பைத்தியமாக்குறீங்க. என்ன பைத்தியமாக்குறீங்க. ஐயோ, கத்தாத. சாரி சாரி சாரி. இனிமேல் இந்த தப்பு நடக்காது. நடக்காம நான் பாத்துக்கிட்டேன். சாரி சாரி சாரி. சாரி சாரி சாரி. நான் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். சரி, வா வா வா, உள்ள போ உள்ள வா. சரி, நான் லக்கேஜை தூக்கிட்டு போறேன். வா. சாரி, கொண்டா. லக்கேஜை நான் தூக்கிக்கிறேன். ஒண்ணு தேவையில்ல. பரவாயில்ல, கொண்டா. ஒண்ணு தேவையில்ல. ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வரேன். ஐயோ, ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரியா? ஏன் ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதானே? எதுக்கு நான் ஆட்டோ பிடிச்சு வரணும்? ஏன் ஆட்டோ பிடிச்சு வரணும்? கூப்பிட வர வேண்டிய நீங்களே வரல. நான் ஆட்டோ பிடிச்சு உங்களை பார்க்க வரணுமா? அதான் நடந்தே வந்தேன். 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன். சரி சரி, கத்தாத கத்தாத. தப்புதான், எமோஷனல் ஆகாத. உனக்கு ஒத்துக்கிடாது.
போறேன். சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏய் யூஸ் தானே பேசிட்டு இருக்க, வா உள்ள வா. ஒன்னும் தேவையில்லை. ஏய் அப்படி பண்ணாத, வா. சாரி. என் செல்ல இல்ல, என் தங்கம் இல்ல. இனிமேல் இந்த தப்பு நடக்காது. மறந்துட்டு டூட்டி வேலை, நிறைய ஃபைலு, அதான் நிறைய சிஐடி ஒர்க்கு, ஏகப்பட்ட கேஸ், மென்டல் ப்ரெஷர், அதான். இதுக்கு மேல இதே மாதிரி நடந்ததே. இல்ல இல்ல நடக்காது. நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். என் மேல தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன். சரி வா. ஐயோ வீட்டுல வேற அந்த பொண்ணு இருக்குது, நாளைக்கு வேற செமஸ்டர்னு சொன்னாலே. நாளைக்கு அந்த பொண்ணு வேற காலேஜுக்கு கூட்டிட்டு போனா, முக்கியமான எக்ஸாம் சொன்னால. இவ வேற எப்படி லீவுக்கு வந்திருக்கான்னா 10 நாள் இருப்பாள. என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண. நல்லா இருக்குது. ரொம்ப ஜாலியா. ஏன் என்னாச்சு? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. உங்க நடவடிக்கை எல்லாம் ரொம்ப மாறின மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சுதே? தெரியல உங்களுக்கு? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல? இப்போ நான் என்னடா பண்ணேன்? எப்பா இந்த காதல பண்ணுவானே. சே நான் இப்ப என்ன பண்ணேன்? ஞாபகமே இல்ல? இல்ல சொல்லு. ஞாபகம் இல்ல. ஆமா ஞாபகம் இல்ல. ஓ ஞாபகம் இல்ல. இவா இன்னைக்கு என்ன கிறுக்கன்னு ஆக்காம விட மாட்டா. ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு, குடும்பம் நடத்ததுக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு, புள்ள குட்டிக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு. நான்லாம் இதுக்கெல்லாம் ஆசையா பட்டிருக்க கூடாது. இப்போ இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல? தெரியலமா சொல்லு. எப்பவும் நான் வந்தா என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டு தான் உள்ள போவீங்க. சரி 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 இரு. தேவையில்ல. இனி இதுக்கு வர நான் கெஞ்சணுமா? இந்த தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சது நான் தானே, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். வாழு வாழு வாழு, கோவம் கோவம் அப்படி கட்டிச்சிரும் பாத்துக்க. ஒண்ணு தேவையில்ல. என்ன தேவையில்லை? அப்போ இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். 25 கிலோமீட்டர் நடக்க வச்சீங்கல்ல, ஒரே ஒரு ஒன்னே ஒண்ணு கிடையாது. நீ வேணா கொடுக்காம இரு, நான் கொடுத்துக்கிறேன். ஒண்ணு தேவையில்லை. இல்லையா தேவை இருக்க உன்னா வயிற்றுல கொண்டுருவேன். கொடுடே. எடுத்துக்கணும், நானா கொடுக்க முடியாது. அவ்வளவுதானே, கொடுத்தா என்ன எடுத்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. சும்மா இனி நான் எப்படி சும்மா இருப்பேன்? எத்தனை நாள் லீவு? ஒன் டே தான். ஒரு நாளா? அதான் எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். சரி சரி, இனி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். உள்ள போயிருவோமா? இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. என்ன பண்ண, உன்னை பார்த்தா சார் நடைஞ்சிருந்தேன். பேச்ச பாரு. பேச்சுதான், அதான் பேசி பேசி கவுத்துட்டிய. இந்த கொஞ்சம் ஒண்ணு வேண்டாம். ஆமாமா, இனி பேச்சு வார்த்தையே இருக்கக்கூடாது. என்ன சும்மா இருங்க. ஐயோ சும்மா இருங்க, அப்புறம் கோவப்பட்டுருவேன். ஆமாமா, இல்லைன்னா இந்த அழுகுற அன்னைக்கு கோவமே பட தெரியாது. அப்படியே கடிச்சு குதறும் தான் வந்தேன். அப்புறம் உங்களை பார்த்த உடனே ஃபிளாட் ஆயிட்டேன். நானும் தான் ஒண்ணு வேண்டாம். விட மாட்டேன். ஐயோ அந்த பொண்ணு வேற உள்ள இருக்காளே. இப்ப என்ன பண்ண என் நேரம். இப்ப மட்டும் வெளியில இருந்து யாராவது நான் பண்றதெல்லாம் பார்த்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 கேட்டுச்சான். அப்பா இப்ப மாப்பிள்ள மட்டும் நின்னாரு, கண்டிப்பா அந்த பழமொழி சொல்லிதான் என்ன ஓட்டுவாரு. இப்ப நான் என்ன அப்படி அந்த புள்ள வெளில உட்காந்து படிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப சமாளிக்கணுமே. என்னங்க? பாத்ரூம் இப்ப வந்துருவேன். என்னங்க? வந்துட்டேமா, பாத்ரூம் போறேமா. எல்லாம் இப்பதான் வரும். சார் என்ன சார் ஏதோ சத்தம் கிட்ட வந்தது? ஐயோ ஏமா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க திடீர்னு வந்துட்டாங்க. யார் சார்? யாரா? சிஸ்டர். ஐயோ சார்.
ஆமா, இப்போ அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீ என்ன பண்ற? நான் உனக்கு ரூம் கொடுத்தேன்னா அங்க போய் படிச்சுக்க. ஆ? நான் சாப்பாடு எல்லாம் அங்கேயே கொண்டு வந்துடுவேன். நான் சொல்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளில வந்துடாத. நாளைக்கு காலையில கரெக்டா 9 மணிக்கு காலேஜுக்கு கூட்டு போக என் பொறுப்பு. அதை பத்தி நீ டென்ஷன் எடுக்க வேண்டாம். நான் கரெக்டா கூட்டிட்டு போயிடுவேன். ஆ? சார், ஒருவேளை அதே மீறி உங்க தங்கச்சி என்ன பாத்துட்டாங்கன்னா பார்க்காத அளவுக்கு நீதான் பக்குவமா நடந்துக்கணும். நான் ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன் சார். அவ என்னை பார்த்துட்டு நாளைக்கு போயிருவா. அவளும் காலேஜ் தான் படிக்கா. அதனாலதான். சரி, நீ ரூமுக்குள்ள போ. நான் ஒளிஞ்சு பார்க்கலாமா சார்? அம்மா தாயே, இல்ல வேண்டாம், சீக்கிரம் ரூமுக்குள்ள போ. ஒருவேளை ஹெக்கு தப்பா அவகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட நடிச்சிய ஊமை, அந்த ஊமைய அவகிட்ட காட்டிடு. சீக்கிரம், உனக்கு புண்ணியமா போயிடும். சீக்கிரம் போ. இல்ல கண்ணும் தெரியாதுன்னு சொல்லிரு. காதும் கேட்காதுன்னு சொல்லிரு. ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா மாட்ட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா கண்ணு காது வாய் எதுவுமே எனக்கு பேசாத வராது அப்படின்னு நீ சொல்லிடணும். காலு வேணா ஊனன்னு சொல்லிட்டுமா சார்? நீ எவ்வளவு கிலோ குறைச்சு சொல்லி அதுக்கு அவன் நம்புவா. எனக்கு எப்படியாவது இல்ல நீ இல்ல ஒண்ணு இல்ல, சீக்கிரம் கிளம்பு, வந்துட்டு இருக்கா. சீக்கிரம். ஐயோ வந்துட்டா. சீக்கிரம் போ. உங்க அண்ணனை கூப்பிடாம ஹலோன்னு கூப்பிடுறாங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது. ஐயோ என்ன போய் சொல்லுத. பொய்யே சொல்லாம இருந்தேன், இப்ப என்ன போய் சொல்ல வேண்டியிருக்கு. அது பிறவிலே கண்ணு தெரியாது. அதனால ஹலோன்னு என்ன செக் பண்ணிட்டு தான் அப்புறம் பேச ஆரம்பிப்பா. அதான். ஐயோ. ஆமா, ஐயோ தான். என்ன பண்ண பிறவிலே கண் தெரியாம போயிட்டு. அவளுக்கு வாய் இல்ல, அவளுக்கு ரொம்ப வாய் பேசுவா. கிளம்பு மாத்தாயே, அவி கிளம்பு அவி. சரி, நான் போயிட்டேன். சரி கிளம்பு. சரி சரி. அப்பாட. என்ன அப்பாட? பாத்துக்க மாட்டால. என்ன அப்பாட? என்கிட்ட பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதுக்கு தான் அப்பாட சொன்னேன். எதுக்கு அப்பாட? எதுக்கு அப்பாடனா அது வந்து எதுக்கு அப்பாட? அது வந்து நான் பாத்ரூம் போகணும் தான் வெளியில வந்து நின்னு. நீ வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை சண்டை இல்ல, சமாதானம் ஆயிட்டோம். அப்புறம் நம்ம அப்படி இதுல சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம் நினைச்ச நேரம் எனக்கு பாத்ரூம் வந்துட்டு அப்புறம் வந்தேன்னா இப்போதான் ரிலீஃபா இருக்கு. இப்பதான் சுசு போனதுக்கு அப்புறம் அப்பாட அப்படின்னு இருக்கு. வெக்கமாவே இல்ல. நான் என்ன நினைச்சே வெக்கப்படுது. சரி, நேர்மையா இருந்தவன் ஒரு பொய்ய வரைக்கும் 1000 பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு கேவலமா இருக்கு. சரி அம்மா, இது எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியலையே. ஐயா, நான் எப்படி விடுவிக்க போறேன்னு தெரியலையே. என்னை யாரு காப்பாத்துவான்னு தெரியலையே. அம்மா செம்ம மாட்டிக்கிட்டேனே. இனி எத்தனை போய் சொல்ல போறேன்னு தெரியலையே. நான் இதுக்கு எங்க போய் பாவம் பண்ணி படுக்க போறேன்னு தெரியலையா. அதுல என்ன இருக்கு, உங்ககிட்ட தானே சொன்ன, வேற யார்ட்டையுமே சொல்ல முடியும். இருந்தாலும் இப்படி சொல்லிருக்க கூடாது. அப்படியா? பின்ன அசிங்கப்படுத்தாரு என்கிட்ட சொல்லிக்கிட்டே. ஆமா, இவங்களுக்கு வராது, எனக்கு மட்டும் வந்துட்டு. ஆமாமா, உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதுதான், தப்புதான். என்னை காப்பாத்ததுக்கு யாருமே இல்லையா தேவமே. ஜெயராஜத்தா, அப்பாட தெய்வம் கண்ணு திறந்துட்டு. ஜெயராஜத்தா, ஆனா மாப்பிள்ள நல்ல நேரம் வந்திய. நேரம் எப்படி? ஆகா, அப்ப ஜெயராஜத்தை மாட்டி இருக்காவ. ஆமாத்தா, ரொம்ப நேரம் ஆயிட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வரல? அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சரியா பண்ணுதாரு. கிளம்பிட வேண்டியதான், இப்போ உடனே கிளம்பிட வேண்டியதான். எங்க? இல்ல, பொண்ணு தான் கூட்டு விட்டாவ. எதுக்கு? எதுக்குன்னா ஜெயலட்சத்தா நீங்க சொல்லலையா? நீங்களே அதையே சொல்லிருங்க மாப்பிள்ள. அது வேற ஒண்ணு இல்ல, பொண்ணு தனுக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது. அதுக்கு தான் அதான வர சொன்னாங்க. அப்படியா? நான் வேற வந்திருக்கேனே. ஒண்ணு பண்ணு, நீ நேரா அம்மா வீட்டுக்கு போ. அக்கா மாதிரி இருக்காங்க, பாத்துக்கிடுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு எனக்கும் டூட்டி ஆரம்பிச்சிடும். நானும் டூட்டி முடிச்சு நாளைக்கு தான் வருவேன். நீ அம்மா வீட்டிலே இரு. அங்க இருக்கிறதுக்கு நான் ஹாஸ்டலுக்கே போயிடலாம். சரிங்க, போற வழிதானே, என்ன ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க. ஏன்? இல்ல இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன்.
பாட உனக்கு சங்கடமா இல்லையா? ஒரு சங்கடமும் இல்ல. சரி, அப்போ நான் சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன். நான் கிளம்புறேன். வாங்கண்ணா வாங்க, அங்க இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அப்பாட, மாப்பிள்ள உண்மையிலே பொண்ணு பெர்மிஷன் கிடைச்சிருக்கா? ஆமா தான், உண்மையிலே கிடைச்சிருக்குது. இப்பதான் விக்கி எனக்கு போன பட்டு சொன்னாரு. பொண்ணு தானே கையிலேயே பிடிக்க முடியல. தேன்மொழியும் பையனும் வந்த நேரம் தான் தனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு அவனுக்கு பூமிக்கு துள்ளிக்கிட்டு இருக்காரு. அவன் தேன்மொழி வந்ததுக்கே வானத்துக்கு பூமிக்கு துள்ளுனா இன்னும் சொல்ல வேணும். ஆனா உன்னடா அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகுத. அதுதான் தான் உண்மை. மனசுக்கு பிடிச்சவ வந்த உடனே எல்லாம் பொண்ணாகுது. ஆமால. ஆமாத்தான். அத்தா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இனி கிட்டத்தட்ட நம்ம சிட்டியோட கண்ட்ரோலே பொண்ணு தரத்தன் கையில வந்துடும். ஆமால, இனி டோட்டல் சிட்டியுமே பொண்ணு தரத்தன் கையில தான். அப்போ இனி உங்களெல்லாம் கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அத்தான் வீட்டுல மட்டும் தான் நான் செல்ல மாப்பிள்ள. டூட்டின்னு வந்துட்டுனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். டோட்டல் சிட்டியுமே பொண்ணு தரத்தன் கையில தான். ஆனா அதே நேரத்துல ஆபத்தும் அத்தானுக்கு நெருக்கமா தான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி விக்கி அத்தான வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. போஸ்டிங் தான், ஆனா போஸ்டிங் கொடுத்து வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. இப்ப அண்ணன் தம்பி பக்கத்துல கிடையாது. ஒன்னா இருந்தா கூட நல்லா இருக்கும். இப்ப 2 பேரும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு சிட்டி மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. அவங்களே அவங்கள பாத்துக்கிட்டா தான் உண்டு. இல்ல விக்கிக்கிட்டையும் பொண்ணு தரக்கிட்டையும் யாரும் நெருங்க முடியாது. அவனுக்கு மிருகம் மாதிரி. வேலைன்னு வரும்போது அவங்க பாயும் புலி மிருகமா மாறிடுவானுங்க. டோட்டல் சிட்டியோட அப்டேட் அப்பப்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். சிட்டிக்குள்ள ஒரு சின்ன அசம்பாவம் கூட நடக்க கூடாது. மீறி நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் தெரியல. சிட்டிக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி எவன் இருந்தாலும் சரி, அவன் அடுத்த நொடி ஸ்டேஷனுக்குள்ள இருக்கணும். ஓகே சார். அப்புறம் ஸ்டேஷனை சுத்தி 3 கான்ஸ்டபிள் இருக்கணும், ஒரு எஸ்ஐ இருக்கணும். சிட்டிக்குள்ள அப்பப்போ ரோந்து பணிகள் இருந்துட்டே இருக்கணும். அப்புறம் கார் செக் போஸ்ட் எல்லாம் கரெக்டா கண்காணிக்கணும். புரியுதா? எவனாவது இடப்பு முடக்க பேசணும் முட்டுக்கு வச்சு வெளுத்து வாங்குங்க. அதையும் மீறி எவனது சட்டம் பேசுற முட்டுக்கு வச்சு விடுங்க. அதையும் மீறி பேசுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். ஹலோ, எப்போ வருவீங்க? எப்போ வரணும்? உங்களை உங்க மகன் தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ நீ தேடல? தேடுனே. தேடுனியா? தேடுன மாதிரி தெரியல. போங்க, நீங்க தான் சும்மா சும்மா போன் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் அடிக்கல. சரி, நான் ஃப்ரீயா இருக்கனால போன் அடிச்சது. சரி, நீ புள்ளைல சாப்பிடல? அப்படி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. தருணத்தை கொண்டு விட்டுட்டு வந்தா. தம்பி இப்பதான் பால் குடிச்சிட்டு தூங்குதான். சரி, நீ இதை சாப்பிடு. புள்ள சாதம் கொடுத்துட்டு இருக்க, நிறைய சாப்பிடணும். சரி, ரொட்டி ஆரம்பிக்க போது ஒண்ணு கொடுத்துட்டேன்னா இதோட 100 என்ன கொடுத்தாச்சு. போங்க. கொடு. ஐயோ, மீனாத்த இருக்காங்க. சரி, நான் சீக்கிரம் வந்துடுவேன். நைட்டு ரெடியா இரு. இல்ல மீனாக்கிட்ட, அவங்க வேற எது சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுது சரி, இல்ல படுத்துறா. அக்கா, இல்ல நைட் எத்தனை மணிக்கு வருவா? ஏக்கா? நாங்கலாம் சினிமாக்கு போறோம்னு முடிவு பண்ணிருக்கோம். சாரிக்கா, சாரி. உங்க அக்கா பொறு தாங்க முடியல. என் போனை கொண்டாங்க, நானே கொஞ்ச நேரம் தான் வீட்டு பேசுறேன். என்னங்க? எல்லாரும் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஆமா, நம்ம அக்கா பொறு தாங்க முடியலையா? இன்னைக்கு அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கட்டும், நம்ம சினிமாக்கு போலாம். நிஜமாவா? ஆமா, நீ நானும் மட்டும் போலாம். பிள்ளை தூங்கி வச்சுட்டு நைட்டு போலாம். நைட் ஷோக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். சேலை கட்டி ரெடியா இருக்கணும். சரி, எனக்கு டூட்டிக்கு நேரிட்டு அப்புறமா பேசுறேன். நான் கிளம்புக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன். சரியா? சரிங்க. எங்க பாய்ங்க. சரி, பை பை. சார், நீங்க சொன்ன அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணாச்சு சார். ஜீப் ரெடியா இருக்குது. சரி, நீங்க போங்க, நான் வரேன். அவன் கிட்ட பேசிட்டா போதும். எங்க இருந்தா உற்சாகம் வரும்னே தெரியாது. ஐ லவ் யூ பொண்டாட்டி.